Hi everyone. So this is Christmas season. Welcome back. நான் இப்போ புது ப்ராடக்டோட வந்திருக்கேன். புது ப்ராடக்ட்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு தேவையானதை வாங்கியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் கோயிங் டு ஷோ யூ. ஸோ ஹியர் இஸ் த ப்ராடக்ட். க்ரீன்ஸ் உடைய 3 பர்னர். எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், ஒரு இந்த கேஸ் ஸ்டவ் வாங்கும்போது எது நல்லா இருக்குது, எது நல்லா இருக்குது, எது நல்லா இருக்கும்னு. ஸோ நான் அது மாதிரி தான் ரொம்ப தேடி பட்ஜெட்டில் வெறும் 5300 இந்த பட்ஜெட்டில் இது வாங்கியிருக்கேன். இதில் நிறைய ஸ்பெஷல்ஸ் இருக்குது. இது லைக் ஹாப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஆட்டோமேட்டிக் இக்னிஷன்ஸ் இருக்குது. கிளாஸில் கொடுத்துருப்பாங்க பர்னர். அதுக்கப்புறம் வந்து டஃபன் கிளாஸ். ஸோ அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறது கிச்சனில். உங்களோட கிச்சனில் வந்து அந்த இது வந்து பிளாக் ஆகிடுதுன்னா இது மேலே வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுதான் வேறு எதுவும் கிடையாது. நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடலாம். This is the one. See the finish எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கோல்டு இந்த ஃபினிஷு. என்னோட இது நல்ல பியூட்டி என்னென்னா, இது நம்மளுக்கு நெட்டு போட்டு டைப் பண்ணியிருப்பாங்க. இதை நெட்டு போட்டு தான் ஓப்பன் பண்ண முடியும். சில இதெல்லாம் வந்து அப்படியே அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இக்னிஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இக்னிஷன் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். பேக் சைடு கிளேஸ், இந்த பேக் சைடு. இதனோட பியூட்டி வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கரண்ட் இல்லாமலும் நம்ம இது பண்ணலாம். பேட்ரி இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேட்ரி போட்டு நம்ம வந்து பவரை ஆன் பண்ணலாம். நம்ம வந்து நார்மலாக என்ன ஆகும்னா, இந்த ஹாம்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 25,000 30,000 கொடுத்து வாங்கும்போது அதை வந்து பவரோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா, அது ஃபெயிலியர் ஆகிடுதுன்னா அது ஆட்டோமேட்டிக் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்புறமா அது பவர் போய் மாற்றணும்னா அதுக்கே ஒரு 15,000 கேட்குறாங்க. ஸோ அதை விட இதுதான் பெஸ்ட்டு. நம்ம பேட்ரி போட்டு இது பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாமே நான் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு வெளியே வச்சுட்டாங்க. ஓகே. ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி இப்போ இங்கே வந்து செட்டிங்லாம் கொடுத்துட்டேன். கேஸோடைய கனெக்ஷன்ஸு எல்லாமே எனக்கு வந்து இன்பில்டாகவே இருக்குது. நான் வந்து கிரானைட் கட் பண்ணி ஹாப்புனா கிரானைட் கட் பண்ணி உள்ளே தான் வச்சுருப்பாங்க. ஸோ அது மாதிரி நான் வந்து இன்பில்டாகவே எல்லாமே வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொன்றும் நம்ம செட் பண்ணிகிட்டே வரேன். இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, நம்மளுக்கு வந்து அழுக்கு வந்து உள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக அவங்களே நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை கரெக்டாக நம்ம லாக் பண்ணிவிட்டு இந்த பர்னரை நான் சொன்னேன் இந்த ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும் பக்கத்தில். ஓகே, லெட்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்ட் வச்சிடலாம். ஸோ ஒரு பிக் பர்னர், ரைட் ஹேண்ட் சைடில் பிக் பர்னர், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதுக்கும் கொஞ்சம் மீடியம், இது வந்து ஸ்மால். ஸோ பிக் பர்னர் ஏன் லைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துறோம், நமக்கு அப்போ தான் கன்வீனியண்டாக இருக்கும். ஒரு குழம்பு எதனா பண்ணுறதுக்கும் இங்கே வச்சாலும் நம்ம பண்ண முடியாது. அதனால தான் இங்கே எப்பயும் பிக் கொடுப்போம். ஸோ அந்த இது நான் வந்து அந்த ஆட்டோமேட்டிக் இன்னும் செட் பண்ணலை. அந்த பேட்டரி வந்து பெரிய பேட்டரியாக இருக்குது. என்கிட்ட இருக்கிற பேட்டரி வந்து இந்த பேட்டரி தான் இருக்குது. ஸோ இது வந்து இதை விட பெரிய பேட்டரி தான் வந்து அது இதுவாகுது. ஸோ நான் நெக்ஸ்ட் டைம் ஒன்றுமே இல்லை, சிம்பிள் பேட்டரி போடுற மாதிரி தான் பேட்டரி போட்டு நான் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் லைட்டில் தான் பண்ண போகிறேன். ஸோ வில் ஸ்டார்ட் ஸ்மாலாக நினைக்கிறேன். எஸ். ஸோ அப்படியே பாருங்கள், நான் எல்லாமே பர்னரில் இது பண்ணுறேன். எஸ். வாவ். ஸோ பாருங்கள், இது வந்து ஸ்லோ அப்படியே செம்ம பிகாக இருக்குது. இது வந்து இதுவும் பாருங்கள் நல்லா பவராக தான் இருக்குது. அண்ட் திஸ் ஒன். ஹோப் எவ்ரி ஒன் லைக் த வீடியோ. என் ஒய்ஃப் இது வாங்கி கொடுத்துட்டு நிறைய குழம்பு வைக்க சொல்கிறாங்க, நிறைய ரெசிபிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஐ வில் டூ. தேங்க்யூ.